Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு இந்த ப்ளூ கலர் சங்குப்பூவை வச்சு டீ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. இதை வந்து இங்கிலீஷில் இந்த ஃப்ளவரை வந்து பீ ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ளூ சங்குப்பூ டீக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இந்த பூ வந்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலே பூக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நான் நிறைய எங்கள் டெரஸ் கார்டன் வீடியோலெல்லாம் போட்டிருக்கேன். இதுவும் வந்து வெள்ளை சங்குப்பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம டீ போடுறது வந்து இந்த ப்ளூ சங்குப்பூவில் தான் போடணும். ஒயிட்டில் போடலாமா என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 6 சங்குப்பூ. உங்கள் வீட்டில் சங்குப்பூ ரெண்டாக பூக்குதுன்னா நீங்கள் இதை எடுத்து காய வச்சுட்டு கூட டெய்லி இருக்கும் இல்லையா 2, அதை காய வச்சுட்டு கூட நிறைய சேர்ந்த பிறகு இந்த மாதிரி டீ போட்டுக்கலாம். அப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம், அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றணும், அப்புறம் தேன் கொஞ்சம். நீங்கள் வந்து கருப்பட்டி வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ சங்குப்பூ டீக்கு இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து 12 பூ போடுறேன். உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சமாக பூக்குதுன்னா நீங்கள் டெய்லி பூக்குது இல்லையா, அதை எடுத்து காய வச்சு கூட வச்சுக்கிட்டு அதை இந்த டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ப்ளூ கலரெல்லாம் அப்படியே தண்ணியில் இறங்கிடும். சூப்பராக அழகான ப்ளூ கலர் கிடைக்கும். இந்த சங்குப்பூக்கு வந்து எந்த வாசமும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது, கலர் மாத்திரம்தான் இருக்கும். இதுக்குன்னு ஒரு தனியான வாசம்லாம் கிடையாது. பாருங்கள் நல்ல ப்ளூ கலராக வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக ப்ளூ கலராக வந்துருச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இது அப்படியே இந்த டீ வடிகட்டுவோம் இல்லையா, அதில் வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள் பூவோட கலரெல்லாம் தண்ணியில் இறங்கிருச்சு. நல்லா இந்த ஸ்பூனால் இந்த மாதிரி மசிச்சு விட்டோன்னா அந்த கலரெல்லாம் அப்படி இறங்கிடும். ஃபஸ்ட்டு எவ்வளோ ப்ளூவாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா வெளுத்து போயிடுச்சு. இது வந்து எவர் சில்வர் கிண்ணத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் தெரியுதான்னு தெரியல. இப்போ இந்த கிளாஸில் ஊற்றுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் 2 கிளாஸில் வடிகட்டியாச்சு. இதில் வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடலாம். லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டோன்னா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்படியே. பாருங்கள் இது ப்ளூ கலராக இருக்குது. இது வந்து பர்பிள் கலராக மாறிடுச்சு பாருங்கள். இன்னும் லெமன் ஜூஸ் கூட ஊற்றுனீங்கன்னா அப்படியே நல்லா பிங்க் கலராக மாறிடும். பாருங்கள் நேச்சுரல்லே எவ்வளோ அழகான கலர் கிடைக்குது பாருங்கள். இதில் வந்து தேன் 1 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். லைமில் போட்ட ஸ்பூனையே இதுக்கு போட்டோன்னா இதுவும் பர்பிள் கலர் ஆகிடும். அதனால இதுக்கு வந்து வேறு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் குடிச்சிக்கலாம். சிலருக்கு வந்து லெமன் பிடிக்காது, சளி பிடிச்சிக்கும். அவங்க வந்து வெறுமனே தேன் மாத்திரம் கலந்துக்கலாம். லெமன் டேஸ்ட் பிடிக்கிறவங்க லெமன் கலந்து குடிச்சிக்கலாம். பாருங்கள் சூப்பராக 2 கலரில் சங்குப்பூ டீ ரெடி ஆயிடுச்சு. பர்பிள், இது வந்து ப்ளூ. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ளூ கலர் சங்குப்பூ இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சு பாருங்கள். இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது, அதுவும் யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை எல்லோரும் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.